அவர் சொல்லுகிறார், என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமி எல்லாம் என் எரிச்சலின் அக்கினினாலே அழியும். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, ஆண்டவருடைய ஊழியம் செய்கிறவர்களுக்கு, விசுவாச குடும்பங்களுக்கு எதிராக கிரியை செய்கிற அந்நிய வல்லமைகள், மனிதனுடைய சூழ்ச்சிகள், எதிர் வல்லமைகள், அல்லேலூயா, எதுவானாலும் கர்த்தர் வைராக்கியமாக நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். சற்று காத்திருங்கள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு எச்சரிக்கிறார். அல்லேலூயா, சோதரம். எழும்ப போகிறார் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. நியாயாதிபதி புஸ்தகம் 5வது அதிகாரம் 12வது வசனம். விழி விழி தொபராளே விழி, தொபராளே விழி, பாட்டு பாடு, பராக்கே எழும்பு, அபினோகாமின் குமாரனே, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்கள் நம்மை பார்த்து, அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து, தெபராளே விழி விழி, அல்லேலூயா, பராக்கே எழும்பு. அல்லேலூயா. மனுஷிகளை பார்த்து, மகனே எழும்பு, மகளே எழும்பு, தெபராளே எழும்பு, பராக்கே எழும்பு. அல்லேலூயா, சோதரம். உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ, யுத்தத்துக்கு ஆயத்தப்படு என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் தம் சீசர்களை அழைத்து பிசாசுகளை மேற்கொள்ளவும் வியாதிகளை சுகப்படுத்தவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது போல, அல்லேலூயா, சோதரம், நமக்கு சில அதிகாரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அந்த அதிகாரத்தை பெற்றவர்களாய் உறங்கி கொண்டு இராதபடி, நிர்விசாரமாய் இருக்காதபடி, நாட்களை பிரயோஜனப்படுத்தத்தக்க கர்த்தருக்குள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்படித்தான் வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி பிசாசுக்கு எதிர்த்து நிற்க குதிரை இத்தனை நாளுக்கு நம்ம ஆயத்தப்பட்டாலே போதும். அல்லேலூயா. உறங்காதபடி விழித்திருந்து அதிகாலை செபத்திலே நம்ம ஆயத்தப்படும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. நியாயாதிபதி புஸ்தகம் 18வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவர்கள், எழும்புங்கள், அவர்களுக்கு விரோதமாய் போவோம், வாருங்கள், அந்த தேசத்தை பார்த்தோம், அது மிகவும் நன்றாயிருக்கிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்களா? அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி புறப்பட்டு போக அசதியாயிராதியுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, நமக்கு உலகத்திலே போராட்டம் உண்டு, ஆனாலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் சர்வ வல்லவர், நமக்கு சேனைகளின் தலைவராயிருக்கிறார், யுத்த புருஷராயிருக்கிறார், நமக்காக யுத்தம் செய்கிறவர். அவர் சொல்லுகிறார், எழும்புங்கள், அவர்களுக்கு விரோதமாய் போவோம், வாருங்கள். அல்லேலூயா. முதலாவது எழும்பணும், இருக்க இடத்தை விட்டு ஜெபத்தில் எழும்பணும். பிசாசுக்கு எதிராய். பிசாசு என்னங்க நம்மளை மேற்கொள்ளுவது? அநேகவர் சொல்லுவாங்க, செய்வனை வச்சுட்டாங்க, அதை பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, அப்படியெல்லாம் சொல்லி புலம்போதை காட்டிலும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய், அவனுடைய தலையை உடைக்கிறவர்களாய், அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களாய் வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு விரோதமாய் போவோம், வாருங்கள், அந்த தேசத்தை பார்த்து அது மிகவும் நன்றாயிருக்கிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்களா? அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி புறப்பட்டு போக அசதியாயிராதீர்கள். அல்லேலூயா. ஊழியக்காரனாய் இருந்தாலும் சரி, விசுவாசிகளாய் இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய நாமத்தினாலே அசதியாயிராதபடி உற்சாகமாய் இருந்தோமான்னு சொன்னால் கர்த்தர் நமக்காக வழக்காடி அதை சுதந்திரித்து சொந்தமாக்கி அதை உடைமைகளை உரிந்து கொண்டு நம்மகிட்ட இருந்து அபகரித்த எல்லாத்தையும் மறுபடியும் உரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு பலத்தையும், அல்லேலூயா, ஜெயத்தையும் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒருபோதும் பொய்த்து போவதில்லை. பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 40வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள், அல்லேலூயா, வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை நல்ல வாலிப முறுக்கு உள்ளவர்கள், திடம் உள்ளவர்கள், வயது குறைந்தவர்கள், இளம் வாலிபர்கள் கூட இளைப்படைந்து சோர்ந்து போவார்களாம். வாலிபரும்
இடறி விழுவார்களாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், கர்த்தரையே நம்பி இருக்கிறவர்கள், சத்தியத்துக்கு தன்னை உட்படுத்துகிறவர்கள், வார்த்தைக்கு நடுங்குகிறவர்கள், அவருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்ய மனதாய் இருக்கிறவர்களுக்கோ என்ன நடக்கும் தெரியுமா? ஏசாயா 40:31 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல சேட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்வார் பிரியமானவர்களே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஊழியம் செய்கிறவர்கள், விசுவாசிகள், கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள், அவருக்கு செபத்தோடு காத்திருக்கிறவர்களோ புது பலன். அல்லேலூயா. உன்னத பலன், காண்டாமிருகத்துக்கு ஒற்ற பலன், வால வயது கழுகை போல மாற்றுவார் பிரியமானவர்களே. இன்னும் கூட சொல்லலாமே, அல்லேலூயா. 68 வயசு வாலிபன் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்படும் போது என் சரீரமெல்லாம் வியாதி. அல்லேலூயா. சுகர், பிரஷர், முதுகுவலி, இடுப்பு உளைச்சல், வாத உளைச்சல், என்னெல்லாமும் முட்டு பிளேட்டு கிடக்குது. முழங்கால் படியிட முடியாது, சரியாக ஒரு அரை மணிக்கூர் சேர்ந்தாலும் நிற்க முடியாது, நடக்க முடியாது. எத்தனையோ வியாதிக்கு சொந்தக்காரர். இன்னைக்கு எல்லா வியாதியிலும் கர்த்தர் புது பலன் கொடுத்திருக்கிறார். நானே ஒரு சாட்சியாக உங்கள் முன்னால் நிற்கிறேன். அல்லேலூயா. முதிர் வயதிலும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல சேட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. இந்த முதிர் வயதில் 68 வயசிலும் கனி கொடுக்க கிருபை கொடுத்திருக்கிறார், ஞானம் கொடுத்திருக்கிறார், பலன் கொடுத்திருக்கிறார், சத்துவம் கொடுத்திருக்கிறார். பலவீனங்களை எல்லாம் மாற்றி அற்புத உன்னத பலத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 51வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூசணங்களால் கலங்காமலும் இருங்கள். அல்லேலூயா. நீதி அறிந்தவர்களே, பரிசுத்த வேதாகமத்தின் மகத்துவத்தை சரியாக தெளிவாக அறிந்து கொண்டிருக்கிற தேவ சனமாகிய நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே. அப்படி என்றால் தினமும் நம்ம வாசிக்கிற கர்த்தருடைய பரிசுத்த வேதாகம வசன வார்த்தைகளை நம்ம இருதயத்திலே பதித்து இருக்கிற ஜனங்களே என்று கர்த்தர் நமக்கு சாட்சி கொடுக்கிறார். உண்மையிலே அந்த வசனத்தை அப்படியே இருதயத்திலே பதித்து தியானித்து நம்ம செயல்படுவோம் என்று சொன்னால், கர்த்தருக்கு நம்ம செவி கொடுக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷருடைய நிந்தனைக்கும் இன்னைக்கு பயப்படாமல். அல்லேலூயா. தொழில் செய்கிற இடம், பக்கத்து இடம், பெரிய அரசியல் தலைவர்கள், பல ரூபங்களிலும் மனிதனுக்கு வரக்கூடிய நிந்தனைகள், போராட்டங்கள் சொல்லி முடியாது. பிசாசு நேரடியாக மோத மாட்டான், சொந்த பிள்ளைகளாலே பிரச்சனை கொண்டு வருவான். கணவன் மனைவி மூலமாக பிரச்சனை வரும், சொந்தங்கள் மூலம் வரும், ஆபீஸில் வேலை செய்கிறோம் பணியாட்கள் மூலமாக வரும். அல்லேலூயா. பல வழிகளிலும் வரக்கூடிய நிந்தனைகளை கர்த்தர் மாற்றுவேன் என்று. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூசணங்களால் கலங்காமலும் இருங்கள். பயப்படாதீங்க பிரியமானவர்களே. அல்லேலூயா. நமக்கு எதிரான ஆயுதங்கள், எனக்கு இந்த ஊழிய காரியத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், மறைமுகமான தாக்குதல். அல்லேலூயா. பரியாசம் பண்ணுவார்கள், எப்படியாவது இந்த ஊழியத்தில் தடை பண்ணலாம் சொல்லி கர்த்தர் ஆனாலும் நடத்துகிறார். பிரச்சனைகளை மாற்றுகிறார், தடைகளை உடைக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார், குறைவுகளை நிறைவாக்குகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனுஷர்கள், நீசர்கள் எவ்விதத்திலும் நமக்கு எதிராக சொந்தம், பந்தங்கள், உறவுகள் எழும்பினாலும் கர்த்தர் நமக்காக வழக்காடி நமக்கு நியாயத்தை
அவர் நீதியை நிலைநாட்டி நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க, ஏசாயா 51:9 சொல்லுகிறது, எழும்பு எழும்பு பெலன்கொள், கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ முறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. அல்லேலூயா. ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்பு எழும்பு பெலன்கொள். இன்னைக்கு அநேக பேரை பார்த்தார், ஒரு காலத்தில் அப்படியே நல்ல எழும்புவார்கள், பிரகாசிப்பார்கள். கொஞ்ச நாளைக்குள்ளே அல்லேலூயா சோதரம் அப்படியே ஒரு காத்து போன பலனாக நிறைய பேர்கள் போய் மாறிவிடுகிறார், சோர்ந்து போகிறார்கள். அந்த ஆரம்பத்தில் இருந்த அன்பை விட்டு விடுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, எழும்பு எழும்பு பெலன்கொள், கர்த்தருடைய புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரே சீரில் ஒரே நிலையில் ஆரம்பத்தில் எப்படி நம்ம உற்சாகமாய் கர்த்தருக்குள் பிரகாசிக்க முயற்சித்தோமோ அப்பண்ணமே. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஒரு சிலவரை எனக்கு தெரியுது, சில பிரச்சனை வேதம் சொன்னது போல மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் நமக்கு சொன்னபடி சில விதைகள் ரோட்டோரங்கள் விளையும் போது அது குருவிகள் பறவைகள் வந்து புறக்கி போடும். சில விதைகள் மண் கற்பாறையில் விழும்போது அந்த மண் கொஞ்சம் ஈரம் குறைஞ்ச உடனே அந்த கொஞ்சம் வேகமாய் முளைக்கும், அது பிறகு அதுக்கு வேறு போக முடியாதனால கருகி போகும். சில விதைகள் முள்களிலும் செடிகளிலும் நெருக்கும் போது அவைகள் பயனற்று போகும். அப்படி கூட சில என்னோடு ஊழியம் செய்தவர்கள் கூட அப்படி போயிருக்கிறார்கள், பார்க்கிறேன். அல்லேலூயா சோதரம். அப்படி என்றால் இந்த உலகத்திலே ஒரு பெரிய மேன்மையை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, உலகத்துக்குரிய நன்மையை தான் எதிர்பார்த்து அநேகவர் ஊழியம் செய்திருக்க கூடும். அல்லேலூயா சோதரம். ஆரம்பத்திலே அனலாய் எழும்புவார்கள், அந்த பிசாசு சோதிப்பான், பிரச்சனை வரும், போராட்டம் வரும். யோபு பக்தன் சொல்லுகிறான், கர்த்தர் என்னை சோதித்து அறிந்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். அப்பேற்பட்ட பொறுமை இழந்த ஊழியக்காரர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஏதோ தேவனிடத்தில் போன உடனே அப்படியே ஆண்டவர் தூக்கி கொடுத்துருவார், மறைச்சி அப்படி ஆசீர்வதிப்பார். அப்படி ஒன்றும் இல்லை. கர்த்தர் நம்மை சோதித்து அறிகிற தேவன். அல்லேலூயா. அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் செய்கிற அவனவனுடைய பிரதிபலன் அது என்னோட வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களை, தேவனை ஏமாற்ற ஒருவராலும் கூடாது. எதிலுமே காத்திருக்க வேண்டும். பயிர் இடுகிறோம், நாற்று நடுகிறோம், அது கதிராகி விளையதரும் காத்திருக்கிறோமா இல்லையா? அதனால் கர்த்தருக்கு நீங்கள் பலனை கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுவடை செய்வான். நம்ம விதைக்கிற விதை ஒரு நாளும் அது விருதா போகாது. கம்பீரத்தோடு அறுவடை செய்வோம். அந்த அறுவடை நாளுக்காக சில நாள் நம்ம காத்திருக்க வேண்டியது கூட வரும். அல்லேலூயா சோதரம் சோதரம். அல்லேலூயா சோதரம். நிறைய பேர் பலன் கொள்ள மறந்து விடுவார்கள். போன உடனே நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி. எனக்கு ஒரு சகோதரர் தெரியும், சில நாள் ஊழியம் செய்தார்கள், சில காரியம் அவங்க குடும்பத்தில் நிறைவேறாதபடினால மடித்தார்கள், பழையபடியும் வந்தார்கள். ரெண்டாவதும் ஒரு காரியம் தடைப்படும் போது, எனக்கு அன்பானவர்களே, இந்த தடைகள்லாம் எப்படி வருது பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் புறப்பட செய்தார். எகிப்து தேசத்திலிருந்து நான் விசுவாசிக்கிறேன், கானான் தேச எகிப்துக்கும் கானானுக்கும் 40 நாட்கள் பிரயாணம் மட்டும்தான் இருந்திருக்கும். ஜனங்கள் வழியிலேயே முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். கர்த்தருடைய மகத்துவத்தை அறிந்தும் அறியாதவர்களைப் போல, அல்லேலூயா, தேவனை தேவன் என்று அறிந்தும் தேவனை சோதரியாமல் இருக்கிறது போல அவருடைய வல்லமையை அவர்கள் செங்கடலுக்கு முன்னாலே முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆண்டவர் நம்மளை கொலை செய்யவா அழைத்து வந்தார். எதிரே செங்கடல், பின்னாலே என்னது? பெரிய பார்வோன் சேனை. எப்படி இன்னைக்கு மரணம் நிச்சயம்தான் அது. ஆனால் அவர் சர்வ வல்லவர் என்பதை, எல்சடா என்பது அவருடைய நாமம். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நிச்சயமாய் நம்மை அழைத்து நடத்தி நம்ம கூடவே வருகிறவர், நம்மளை கைவிட மாட்டார் என்கிற விசுவாசம், நம்பிக்கை தளர்ந்து போறதுனால அந்த இடத்திலே அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். கர்த்தர் காற்றையும்
காற்றை கொண்டு வந்து மோசே மூலமாக செங்கடலை பிளக்க செய்து இஸ்ரவேல் ஜனங்களை வெறும் வெட்டாந்தரையில் நடக்க செய்கிறது போல நடக்க செய்து அவர்கள் கரை சேர்வதற்கு முன்னால அவர்களுக்கு பின்னால வந்த பார்வோனுடைய இராணுவம் முழுவதையும் சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டார். அல்லேலூயா. இதையெல்லாம் அவர்கள் பார்த்தார்கள், கேட்டார்கள், அறிந்தார்கள், எல்லாம் புரிந்த பிறகும் பாடினார்கள். செங்கடலிலே அவர்களை எதிராளி ஆழ்ந்து போகும்போது அவர்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். ஆனால் அடுத்த சில நாளைக்குள்ளே கர்த்தரை பழையபடியும் மறுதலித்தார்கள். அல்லேலூயா. ஆமாம், அந்த ஆண்டவர் வானத்தை திறந்து மன்னாவை கொடுத்தார். எங்களுக்கு இந்த வெறும் மன்னா எதற்கு, கொம்பட்டிக்கா அப்படியெல்லாம் விட்டு இந்த மன்னாவை விட வெறும் கொம்பட்டிக்கா அவங்களுக்கு பெருசாக தெரிஞ்சான். அப்படி வேணும்னு சொல்லியே ஆமாம் எல்லாம் ஆண்டவர் இலவசமாக ஆண்டவர் கொடுக்கறதுனால அவரை இளக்காரமாக அசட்டையாக அற்பமாக முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அதனுடைய விளைவு என்னாச்சு? 40 நாட்கள் பிரயாணம் போய் முடிக்க வேண்டிய கானான் தேசம் 40 வருஷம் தள்ளி போயிற்று. அல்லேலூயா. அன்பானவர்களே, தயவு செய்து கர்த்தர் சொல்லுகிறார், எழும்பு எழும்பு பெலன்கொள், கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. அல்லேலூயா. நம்மை எடுத்து வைத்த காலை பின்னாக்கி இழுக்கக்கூடாது, முன்னேறி சொல்ல வேண்டும். என்னைக்கு கலப்பையில் கை வைத்திட்டோமோ பின்னிட்டு பார்க்கிறவன் ஆண்டவருடைய ராஜ்யத்தை காண முடியாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீ வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதபடி பின்னிட்டு பார்க்காதபடி உனக்கு முன்னே போகிற உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு சித்தம் செய்ய மனதாய் இருந்தால் உனக்கு பலன் தானா வரும். நீ பயங்கரமான அதிசயமான காரியங்களை தேவன் உன்னை கொண்டே செய்வார். அல்லேலூயா. சோதரம். எழும்பி பிரகாசிப்போம். ஒரு சாதாரண மோசையை கொண்டு செங்கடலை திறந்தார், பிளந்தார். மோசே, என்னிடத்தில் நீ முறையிடுது என்ன? உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு அப்படின்னு சொல்லி அற்புதம் செய்தவர் ஆண்டவர். பெருமை மோசைக்கு. அவருடைய பிள்ளைகளை கனப்படுத்த விரும்புகிறார். மேலான அற்புதம், அதிசயம், அவருடைய நாம அதிசயம் என்பதை நம்ம மூலமாக உறுதிப்படுத்துவார் தேவ பிள்ளை. தயவு செய்து எழும்ப வேண்டிய காலத்தில் எழும்பாதபடி மௌனமாய் இருந்தோம் என்று சொன்னால் நம்ம ஒருபோதும் பலன் கொண்டு பிசாசை எதிர்த்து நிற்க முடியாது. அதன் காலத்தில் அதன் காரியத்தை செய்யணும். எழும்புகிற காலத்தில் எழும்பிதான் ஆகணும். யுத்தத்துக்கு ஆயத்தம்னா யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணும். ஜெபம் முழங்கால் யுத்தம் பண்ணிதான் ஆகணும். ஜெயமோ அப்போதுதான் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வரும். நம்ம கிருபையின் நாட்கள், இந்த ரட்சிப்பின் நாட்கள், சுவிசேஷ அறிவிக்க வேண்டிய நாட்கள், சத்துருவை எதிர்த்து நிற்கிற நாட்களிலே மௌனமாய் இருந்து சோம்பேறியாய் எழும்பு. படுக்கையை விட்டு எழும்பாமல் சோம்பேறித்தனமாய் இருந்தால் முதலாவது பலனே கொள்ள முடியாது. அதுக்கு பிறகு எப்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும்? எனக்கு அன்பானவர்களே, தயவு செய்து ஆண்டவர் எழும்ப சொல்லுகிறார். முதலாவது சொன்னார், அவர் எழும்புகிறவர். இன்னும் எழும்புகிறவர்கள், அல்லேலூயா, அவர்கள் எழும்பினார்கள். எழும்புகிறது, எழும்பும், எழும்பு. 5 தலைப்பிலே கர்த்தர் பேசுகிறார். நம்ம இப்போது தியானித்து கொண்டு இருக்கிறது எழும்பி பிரகாசிக்கிற வேளை. அல்லேலூயா. ரட்சிப்பின் காலத்திலே, கிருபையின் காலத்திலே, கர்த்தருக்கு பணி செய்கிற காலத்திலே வாய்ப்பு கொடுத்த ரட்சிப்பின் சந்தோஷத்தின் நாட்களை நம்ம விருதுவாய் விட்டு சோம்பல் மறித்து சாக்கு போக்கு சொல்லி அல்லேலூயா அசட்டை பண்ணினால் நமக்குத்தான் நஷ்டம். பிரியமானவர்களே, எழும்ப வேண்டிய காலத்திலே எழும்பி பிரகாசிப்போமா? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? சாத்தானுடைய வல்லமைகளை எதிர்த்து நிற்க கர்த்தர் நம்மை சிறப்படுத்துவார். இன்னும் கடைசியாக பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 52வது அதிகாரம் 1வது வசனம், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வரான். அல்லேலூயா. சொல்வோம் அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. தூசி. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே,
உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனை இனி உன்னிடத்தில் வார். இது எழும்புகிற காலம் பிரியமானவர்களே, கிருபையின் காலம். நாராயண வடிவு சுவிசேஷம் அறிவிக்கிறான் பாருங்க முட்டாள். அல்லேலூயா. பாவம் செய்து கர்த்தருடைய நாமத்தை தூசித்து ஊழியக்காரர்களை அடித்து தேவ ஆண்டவரை மறந்து தெரிந்த என்னையும் ஊழியம் செய்ய பேச வைத்திருக்கிறார். இதுதாங்க கிருபையின் காலம். அல்லேலூயா. இதான் அனுக்கிரக காலம், ரட்சிப்பின் காலம், விடுதலை கொடுக்கிற காலம். இந்த காலத்தில் மறுபடியும் ஒரு விஷயம் சொல்லுகிறேன், எழும்ப வேண்டிய காலம் பிரியமானவர். கர்த்தருக்கு சேவை செய். எந்த ஒரு வேலை செய்யாமல் பலன் அனுபவிக்க முடியாது. பயிரிடுகிறவன் பயிர் செய்யணும், நாற்று நடணும், களை பறிக்கணும், நீர் பாய்ச்சணும், சேவை செய்தால்தான் அதனுடைய பலன் கிடைக்கும். கர்த்தர் கூப்பிடுகிறார், அவருக்கு சேவை செய்தால் அதனுடைய பலன் மிகுதியான பலன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலனை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். ஒருவனும் திருடவும் கொள்ளையிட முடியாதபடி பூரணமான நிரந்தரமான பூர்வீகமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கும்படி தான் சொல்லுகிறார். இன்னைக்கு கர்த்தருடைய சத்தம் நமக்கு கேட்கிறது. எழும்பு, எழும்பு சியோனே, சியோனுக்கு சொந்த காரங்களே, சியோனுடைய வாசிகளே, சியோனுக்கு உரிமையானவர்களே, பூலோகத்திலே வாழ்ந்து பரலோக நித்திய ராஜ்யத்திலே சியோனை ஆண்டவரே சீர்படுத்தி கொள்ளுகிறவர்களே, நீங்கள் மௌனமாயிருந்து தூங்குவது கர்த்தருக்கு பிரியமல்ல. எழும்பு, எழும்பு சியோனை, வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, கர்த்தர் நம்மை எப்படி வர்ணிக்கிறார் பார்த்தீங்களா? நமக்கு சொந்த இடம் சியோன், பரலோகம். நாமெல்லாம் பரலோகவாசிகள். பிரியமானவர்களே, அன்பானவர்களே, இந்த உலகத்திலே கொஞ்ச நாள் நம்ம விசிட் வந்திருக்கிறோம். இது ஒரு நிரந்தரம், நமக்கு நிரந்தரம் கிடையாது. நம்முடைய சொந்த தேசம் பரலோக சியோனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் செத்த பிசாசுகளும் எதிர் வல்லமைகளும் மனித ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடக்கிற மனிதர்களும் எந்த மனுஷனும் அல்லேலூயா நம்மிடத்தில் வருவதில்லை, நம்மளை தொடுவதில்லை. நம்ம 1000 வாட்ஸ் பல்பு பவர் லைட்டு அந்த அந்த கரண்டு ஒப்பாக நம்மளை வைத்திருக்கிறார். நம்மளை தொட்டால் அவர்கள் சாவார்கள் பிரியமானவர்களே. அவ்வளவுக்கு ஒரு பவரை நமக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உங்களிடத்தில் வருவதில்லை என்று. அல்லேலூயா. 52:2 சொல்லுகிறது, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு எருசலேமே, வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. தூசியை உதறிவிட்டு, நம்மை அண்டிருக்கிற தூசி, சோர்வு, பலவீனம், கஷ்டம், நஷ்டம், சின்ன சின்ன தடைகள், அல்லேலூயா, இவர்களை கண்டு சோர்ந்து போய் மூலையிலே ஒடுங்கி கிடப்பதற்காக கிறிஸ்து நம்மை அழைக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 1:4, உலக தோற்றத்துக்கு முன்னாலே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம். நாமெல்லாம் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே கிறிஸ்துவாலே முன்குறிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்படி என்ன சின்ன சின்ன காரியம், ஆண்டவர் எவ்வளவு காரியம் நமக்காக பாடுபட்டு பிரயாசப்பட்டு ஜெயத்தை கொடுத்தார். அவ்வளவு பெரிய ஆக்கினையெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுக்கவில்லையே. சின்ன சின்ன தூசியை, அந்த ஒட்டியிருக்கிற தூசியை அப்பால போன்னு சொல்லி உதறி விட்டு எழும்பு, எழும்பு சியோனே. அல்லேலூயா. எருசலேமே, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, கஷ்டப்படுகிற, துக்கப்படுகிற, வேதனைப்படுகிற, நஷ்டப்படுகிற சியோனே, நம்ம கஷ்டம் அவருக்கு தெரியுதுங்க. இந்த துக்கம் சந்தோஷமாக மாறும்படிதான் கர்த்தர் நம்மளை உற்சாகப்படுத்தி எழுப்ப சொல்லுகிறார். கடைசியாக ஏசாயா 60:1 சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நீ எழும்பினா போதும், அவர் நம்மீது அவருடைய ஒளியை பிரகாசிக்க பண்ணுவார். காரிருள் பூமியை மூடும், கர்த்தரோ நம்மேல் உதிப்பார். பிரியமானவர்களே, தயவு செய்து
அவர் உற்சாகப்படுத்த. இப்படி ஒரு தெய்வம் சோர்ந்து மூலையிலே கடந்து அப்படி கடந்து சாகுன்னு சொல்லாதபடி, எழும்பு மகனே, நான் உன்னை உயர்த்தட்டும், வா என்னிடத்தில் வா, நான் உன் கையை பிடிக்கிறேன், உன் கையை நீட்டு, சோம்பலா இராதே. அவர் கையை பிடிச்சு அவர் உனக்கு முன்பே போவார், நீ அவருக்கு பின்னால தான் சொல்லணும். கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் உனக்கு முன்பாக உனக்கு நியாயம் செய்ய கடந்து செய்வார். அல்லேலூயா. 2வது வசனத்தை பார்த்தீங்களா? இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். தேசத்திலே பஞ்சங்கள், கொள்ளை வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நஷ்டங்கள், பாரங்கள், கண்ணீர்கள், அழுகைகள், ஏமாற்றங்கள் எதுவாயிருந்தாலும் எல்லா தீங்குக்கும் விலைக்கு காக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். உலகத்திலே இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் அவர் நம்மேல் கர்த்தர் உதிப்பார் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. இப்படி நமக்கு சகலவற்றிலும் எல்லாவற்றிலும் நமக்கு நன்மை செய்யும்படி ஆசையாய் ஆர்வமாய் வாஞ்சியாய் இருக்கிற தேவனிடத்தில். இன்னும் பாருங்க, கடைசியாக ஏசாயா 60:19 சொல்லுகிறது, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு பொழுது விடிஞ்சா சூரியன் உதிக்கிறது, உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அது கூட ஒரு மழை மேகம் காரிருள் வரும்போது மாறி போய்விடும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாக இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம், நித்திய வெளிச்சம், நித்திய வெளிச்சம். இரவும் பகலும் அவர் நித்திய வெளிச்சமாய் பகலனவாய் கர்த்தர் நம்மேல் உதிப்பார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. நம்முடைய செத்த சோர்ந்த செயலிழந்து இருக்கிற சரீரத்தை உயிர்ப்பிக்க செய்வார். மங்கி எரிகிற திரியை அவர் அணையாமலும் நெறிந்த நாணலை முறியாமலும் இருக்கிற சர்வ வல்லவர், சர்வ ஞானி. இரவும் பகலும், இரவிலே சந்திரன் அல்ல, பகலிலே சூரியன் அல்ல, அவரே நமக்கு நித்திய நித்தியமாய் வெளிச்சமாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏசாயா 60:20 கவனிங்க. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு நீ கர்த்தர் சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை கேட்டு கர்த்தர் இந்த நாராயண வடிவுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் எனக்கும் என் வாழ்க்கையிலும் நிச்சயமான ஒரு நன்மையை செய்வார் என்று விசுவாசித்தால், உங்கள் குடும்பத்திலே, உங்களுக்குள்ளே, உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே, அல்லேலூயா, தலைமுறைக்குள்ளே அநேக காரியங்கள் நடைபெறாதபடி தடைப்பட்டு இருக்கிற சகல காரியத்திலும் கர்த்தர் இடைப்படுவார், கர்த்தர் இடைப்படுவார். அவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் சொன்னார். பிரியமானவர்களே, சமாதானம் ஒரு மனுஷனுக்கு, ஒரு குடும்பத்துக்கு எப்போது வரும்? சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் போதுதான் சமாதானங்கிற வார்த்தை முழுமை பெறும். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லை, டெம்பரவரி சமாதானம் இல்லை, கொஞ்ச நாள் சமாதானம் இல்லை, பரிபூரண நாள் வரைக்கும், பூரண ஆயுசு வரைக்கும் அவருடைய சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா, சோதிரம் சோதிரம். அல்லேலூயா. பகலிலே சூரியனும் இரவிலே சந்திரன் அல்ல, நித்திய வெளிச்சமாய் இருந்து நம்முடைய துக்க நாட்கள், மனுஷனுக்கு எத்தனை வழிகளில் எவ்வழிகளிலெல்லாம் துக்கம் வந்து வருகிறது பிரியமான, சத்து சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அன்றாடும் வாழ்க்கையிலே சில காரியங்கள் நிறைவேறா முடியாதபடி எத்தனை இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கிறோம். கர்த்தராகிய தேவன் சர்வ வல்லவர், உலகத்தையே சிருஷ்டித்தவர், நம்முடைய தாயின் கருவிலே நம்மை முன்குறித்து எல்லாவற்றையும் செய்ய திராணியாய் இருக்கிற தேவனே வாக்கு கொடுக்கிறார். அவரை அண்டி கொள்ளுகிறவர்கள், அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிறவர்கள், அல்லேலூயா சோதரம், அல்லேலூயா சோதரம், அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு மரண பரியந்தம், முடிவு பரியந்தம், தலைமுறை தலைமுறையாய். சங்கீதக்காரன் தாவீதுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், எனக்கு எல்லாவற்றிலும் நீ கீழ்ப்படுகிறபடினாலே என்னுடைய வருகை மட்டும் உன் சந்ததிகள் நிறைந்து நிலைத்திருக்கும் சொன்ன அதே வார்த்தையை
கர்த்தர் நமக்கு தருகிறார். ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்திலே ஒரு பிள்ளைகள் வாழ்க்கையிலே துக்கமில்லாமல் வாழ்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷம். அந்த துக்கத்தின் நாட்களை உன்னை விட்டு அகற்றி பரிபூர்ண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவேன் என்று வாக்களிக்கிற தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து தாழ்த்துவமா. நல்ல ஆண்டவரே மக்கு சோதரம் அப்பா. ஆண்டவரே அல்லேலூயா சோதரம். எழும்புகிறார் இயேசு, கர்த்தர் எழும்புகிறார், மனிதர்கள் எழும்புகிறார்கள். அல்லேலூயா. சூழ்நிலைகள் இயற்கை எழும்புகிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும். அதே தேவன் 5வது காரியத்தில் எழும்பு மகனே, எழும்பு சீயோனே, எழும்பு சீயோன் குமாரத்தே, எருசலேமே எழும்பு பிரகாசி, ஒளி வந்திருக்கிறது. ஜீவ ஒளியாகிய ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒளியாயிருந்து நம்மை பிரகாசிக்கும்படி சாத்தானை எதிர்த்து நின்று ஜெயம் எடுத்து கர்த்தரோடு உறவாடுகிறவர்களாக இன்மையிலும் மறுமையிலும் ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் பூலோக ஆசீர்வாதத்திலும் இரட்டிப்பான நன்மையை கொடுக்க ஆண்டவர் அழைத்து கூப்பிடுகிற தேவனுக்கு செவி கொடுக்கிற எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டு உம்மை நோக்கி கூப்பிடுகிற, பார்க்கிற, விசுவாசிக்கிற, செபிக்கிற அனைத்து உள்ளங்களையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து துக்க நாட்களை முடித்து கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். உம்முடைய கரத்திலே தருகிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.